சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்த வர எபிசோட்ல நம்ம முத்து இருந்துட்டு, "இவ்ளோ பெரிய துரோகத்த நீ இந்த வீட்டுக்கு பண்ணுவன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்லிறாங்க. "நான் தான் அப்பவே சொன்னேனே, இவ ஏதோ திருட்டுத்தனம் பண்ணிட்டுருக்கா. இவள நம்பாதீங்கன்னு நான் சொன்னேன். ஆனா இப்ப பாருங்க, அவ கூட சேர்ந்துக்கிட்டு இவளும் இப்படி இந்த குடும்பத்த ஏமாத்திட்டு இருந்திருக்கா. நீங்க 2 பேரும் போட்ட நாடகத்துல என் பிள்ளை தான் இதுல பாதிக்கப்பட்டுட்டு இருக்கான். எனக்கு வர கோவத்துக்கு உன்னை என்ன செய்வனே தெரியாது." அப்படின்ற மாதிரி விஜயா வந்து சொல்லிடுறாங்க. மீனா இருந்துட்டு, "என்ன மாமா நீங்க கூடவா என்ன புரிஞ்சுக்கல?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "உன் மனசு என்னன்னு எனக்கு புரியுதுமா. ஆனா மனோஜோட வாழ்க்கையை நீ கொஞ்சம் பார்க்கணும் இல்லையா? ஏன்னா அவனும் இந்த வீட்டு பையன் தானே." அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. "மாமா அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா கூட நம்ம வீட்டு மேலே தான் மாமா பழி வரும். அந்த பழியை நீக்கிறதுக்காக தான் நான் அமைதியா அவங்க வாயாலே எல்லா உண்மையும் சொல்ல வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஆனா ஒவ்வொரு நிமிஷமும் உங்ககிட்ட நான் உண்மையை சொல்ல முடியலையேன்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டிருக்கேன்னு தெரியுமா மாமா? ரொம்பவே கஷ்டப்பட்டேன் மாமா. அதனால தான் இவரை முகத்தை கூட என்னால் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போனேன். ஆனா, அங்க போயும் என்னால இவர பார்க்காம, பேசாம இருக்கவே முடியல. ஆனா, உங்க எல்லாரையும் பார்த்தா குற்ற உணர்ச்சியா இருந்தது. அதனால தான் மாமா உங்க முகத்த கூட சரியா பார்த்து பேச முடியாத அளவுக்கு நான் ஆயிட்டேன்." அப்படின்ற மாரி சொல்லி வருத்தப்படுறாங்க. அதோட இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.